மகா பெரியவாச்சரணம். தினம் ஒரு நாமம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு நாமம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு கதை. எவ்வளவு அழகாக அந்த கண்ணனை நாம் அனுபவிக்கப் போகிறோம், அவனுடைய பக்தியை நாம் அனுபவிக்கப் போகிறோம் அப்படிங்கிறது சொல்ல சொல்ல கேட்க கேட்க மனதிற்கு இதமாக இருக்கும். அந்த நாமமும் நம் மனதில் பதிந்துவிடும். அடுத்த முறை அந்த நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கே அந்த எண்ணம் தோன்றும். இந்த நாமத்திற்கு இதுதான் பொருள் என்று உணர்ந்து சொல்லும் பொழுது இன்னும் அந்த நாமம் சுவையாக, இன்னும் பொருள் நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட முதல் திருநாமம் விஸ்வம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதற்கு அழகாக ஒரு கதை. ஆயர்பாடியில் நற்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயன், அதாவது மாடு மேய்ப்பவன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, நற்செல்வன் அப்படின்னு பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்காருங்க. இவர் யார் அப்படின்னா, கண்ணபுரானுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. கண்ணன் எங்கே போனாலும் இவரும் உடனே போய் இதுக்கு அவனுக்கு அனைத்து வித தொண்டுகளும், அதாவது கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம் இவனுக்கு. எப்படி ராமனுக்கு லக்ஷ்மணனும் கண்ணனுக்கு நற்செல்வன் அப்படின்னு சொல்கிற போல இருந்தது அந்த தொண்டு. ராமன் கூட தன்னுடைய ராஜ்யத்தை 14 ஆண்டுகள் இழந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லக்ஷ்மணன் ஒரு நொடி கூட தன்னுடைய கைங்கரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்ராஜ்யத்தை இழக்காமல் செய்துட்டு இருந்தார் இல்லையா. அப்படிப்பட்டவன் தான் இந்த நற்செல்வனும். ஆனால் இப்படி தொண்டு பண்ணிகிட்டே இருந்தா, கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்தா வீட்டை யாருங்க பார்க்கறது? அது அப்படியே ஒரு மறந்தே போயிடுவார் இல்லையா. அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. தன் வீட்டில் எருமைகளை கறக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆயர்குலம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீடுகளிலும் மாடுகள் பசுக்கள் இருக்கும் இல்லையா. அப்போ அதை நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. அந்த கடமையை அவன் செய்வதையே மறந்து விடுவானாம். அந்த பசுக்களை எருமைகளை கறக்க வேண்டும் அப்படின்னு அவனுடைய வீட்டில் ஒரு மூலையில் கட்டப்பட்ட ஒரு எருமை கன்று அப்படி பசியில் அம்மா அம்மான்னு தவிச்சிட்டு இருக்குமா. மற்றொரு மூலையில் கட்டப்பட்ட தாய் எருமை தன் கன்றுக்கு பால் கொடுக்க துடித்து கொண்டிருக்குமா. ஆனால் இங்கே யாராச்சும் அதை அவுத்து விட்டால் தானங்க முடியும். நற்செல்வன் கன்றை அவிழ்த்து விட்டால் தானே தாயிடம் சென்று பால் குடிக்க முடியும். அங்கே கண்ணனுக்கு தொண்டு செய்ய போன நற்செல்வன் திரும்ப வர்றதுக்கு அறிகுறியே கிடையாதுங்க. என்ன பண்ணும்? அப்போ அந்த எருமை என்ன செய்யும் தெரியுமா? நம்ம திருப்பாவை படிச்சிருக்குவேன். கனைத்திலங்கற்றுமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு. அதுதாங்க இங்கே நடந்த விஷயத்தை தான் ஆண்டாள் திருப்பாவையில் அழகாக சொல்லிட்டாங்க. கன்று தன் மடியில் வாய் வாய்த்ததாக நினச்சி தாயருமே அப்படின்னு நினச்சிக்குமா. இப்போ கண்ணுக்குட்டி வந்திருக்கு, நம்ம மடியில் பால் வச்சு குடிக்க போகுது, வாய் வச்சு குடிக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பால் சுரக்க ஆரம்பிச்சிருமா. இந்த பால் சுரந்தது நிற்கவே நிற்கல. பால் அப்படியே ஆற ஓடி கன்று கட்டப்பட்டுள்ள இடம் நோக்கி செல்லுமா. அப்படி வரக்கூடிய பாலை கன்று நக்கியபடி அருந்துமா. இது நற்செல்வன் வீட்டில் தினமும் வாடிக்கை நடக்கக்கூடிய செயலுங்க. இதை பார்த்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கிர்காச்சாரியார்கிட்ட இதை கேள்வி எழுப்புறாங்க. அடுப்புலேருந்து பால் வழியக்கூடாது அப்படின்னு பெரியவங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் பால் வழிந்தால் எல்லா செல்வம் அப்படி நம்ம விட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நற்செல்வன் வீட்டில் மட்டும் தினமும் பால் ஆறாதான் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் அவன் குறைவில்லாத செல்வ செழிப்புடன் இருக்கிறானே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார். நமக்கு அந்த கேள்வி சந்தேகம் வரும் இல்லையா. அப்போ கர்காச்சாரியார் சொல்றாராம், அதாவது அவன் சோம்பேறித்தனத்தால் எருமையை கறக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவனுடைய வீட்டில் செல்வ வளம் குறைந்திருக்கும். ஆனால் அவன் கண்ணனுக்கு தொண்டு செய்ய போனதால் தானே எருமையை கறக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. கண்ணபுரான் விஸ்வம் என்று அழைக்கப்படுகிறானே. விஸ்வம் என்றால் சுபாவம், வடிவம், குணங்கள், பெருமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் முழுமையானவன், பரிபூர்ணமானவன் பொருள். அப்படிப்பட்ட பரிபூர்ணனான கண்ணனிடம் உள்ளத்தை செலுத்தியதால் அனைத்து செல்வங்களும் சாமானிய செல்வமான காசு பணம் மட்டுமின்றி உயர்ந்த செல்வமான பக்தி ஞானம், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த செல்வம் தான் நம்ம எல்லாருக்கும் வேணும் இல்லையா. நற்செல்வனிடம் பரிபூர்ணமாக நிறைந்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த விஸ்வம் அப்படிங்கிற இந்த நாமத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு திருப்பாவையில் ஆண்டாள் பாடி அந்த பாடலும் நமக்கு ஞாபகம் வரும். மகா பெரியவா சரணம்.